தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே வந்து காமெடியும் அவங்களே பண்ணி ஆக்ஷனும் அவங்களே பண்ணி ஹீரோவாகவும் நடித்து இந்த மாதிரி ஃபேமஸ் ஆகி ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து ஆர்யா. ஏன்னா ஆர்யா சந்தானமோட காம்போவாக இருக்கட்டும், ஆர்யா மாதவனோட காம்போவாக இருக்கட்டும், ஏன் ஆர்யா தனியாக நடித்தாலுமே அவரோட படத்தில் அவரே காமெடி பண்ணிப்பார், அவரே ஆக்ஷனும் பண்ணிப்பார். ஸோ ஃபுல்லாகவே என்டர்டெயின் பண்ணுற மாதிரி தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். அந்த வகையில் அறிந்தும் அறியாமலும், வட்டாரம், நான் கடவுள், பாஸ் என்கிற பாஸ்கரன், அவன் இவன், மதராசப்பட்டினம், ஆரம்பம், சார்பட்டா பரம்பரை அப்படின்னு சொல்லி நிறையவே நல்ல படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்ததாக வந்து மிஸ்டர் எக்ஸ், சார்பட்டா பரம்பரை 2 அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த 2 படத்துக்காக தான். ஸோ அப்படிப்பட்ட 2 படங்கள்லையுமே வந்து தொடர்ந்து நடிச்சிட்ருக்காரு. இந்த நிலையில் எப்பயுமே வந்து ஆக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு சைடு சினிமா, இன்னொரு சைடு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஆர்யாவும் ஒரு பக்கம் அவரோட நடிப்பு அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு சைடு அவரோட பிஸ்னஸ்லையுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. சென்னையில் மட்டுமே 5 இடங்கள்ல ஆர்யாவுக்கு சொந்தமாக ஹோட்டல் இருக்கான். ஸோ அவரோட ஹோட்டல் பிஸ்னஸையுமே வந்து அவரோட சினிமா மாதிரியே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் நடிகர் ஆர்யாவுக்கு சொந்தமான அந்த ஹோட்டலில் வந்து வருமான வரித்துறை வந்து ரைடு போயிருக்காங்க. அதாவது அண்ணா நகர், கீழ்ப்பாக்கம், கொட்டிவாக்கம், வேளச்சேரி இந்த மாதிரி இடங்களில் வந்து வருமான வரித்துறை வந்து ஐடி ரைடு வந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆழ்வார்பேட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்யாவோட அபார்ட்மெண்ட்லையுமே வந்து ரைடு போயிருக்காங்க. ஆர்யா வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே புகார் கொடுத்துருக்கனால அதனால தான் இப்போ வந்து ஐடி வந்து ரைட் நடத்திட்டு இருக்காங்க. சென்னையில் மட்டும் இல்லாமல் ஆர்யாவுக்கு சொந்தமான இந்த ஹோட்டல்ஸ் வந்து கர்நாடகா, கேரளா அப்படின்னு சொல்லி நிறைய பிரான்ச்சஸ்மே இருக்குது. அந்த எல்லா இடங்கள்லையுமே ஒரே நேரத்தில் ரைடுமே நடந்திருக்கு. இதுக்கு ஆர்யா இப்போ என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த ஹோட்டலுக்கு வந்து உரிமையாளர் நான் கிடையாது, அது என்னோட ஹோட்டலே கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அந்த ஹோட்டலை என்கிட்டேருந்து வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து வருமான வரித்துறை அவரோட வீட்லேயுமே வந்து ஐடி ரைட் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயம் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே செம்ம வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆர்யா வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து சந்தானத்தை வச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் 2 படத்தையுமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். இந்த நிலையில் அவரோட ஹோட்டல்ஸில் வந்து ஐடி ரைட் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஆர்யா திடீர்னு அந்த ஹோட்டலுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லதுமே வந்து ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த கேஸில் அடுத்தடுத்து என்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.